ரஞ்சித் சார் சொல்லியிருக்காங்க 234 தொகுதியுமே நான் கேட்டா தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 234 தொகுதியில வந்து சீட் நான் கேட்பேன்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஒரு தலித் கட்சி அல்லது ஒரு அம்பேத்கரிசம் பேசக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னாலே அவங்களாம் 4 சீட் 6 சீட் தான் ஆசைப்படணும், அதுக்கு மேல அவங்களுக்கு சீட்டுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையை வந்து அண்ணன் ரஞ்சித் அவர்கள் உடைக்கிறாரு. என்னடா நான் 234 தொகுதியில் நிற்பேன், நான் ஏன் எனக்கு எலிஜிபிலிட்டி இல்லையா? அண்ணன் திருமாவர்கள் வந்து தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக தேர்தல் அரசியல்ல மக்கள் அரசியல்ல உண்மையாகவே மக்களுக்காக இது வரைக்கும் போராடக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காரு. நமக்கு சில விமர்சனங்கள் இருந்தாலுமே அண்ணனுடைய உழைப்பையும் அவருடைய செயல்பாட்டையும் நம்ம ஒரு நாளும் வந்து தாழ்த்தி சொல்லவே முடியாது. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு பூச்சாண்டியை வந்து திமுக வந்து சொல்லிட்டு அதையுமே இவரே வந்து வழிமொழிஞ்சிட்டு பிஜேபி உள்ள வந்துடும், ஆர்எஸ் உள்ள வந்துடும், அதனால போயிட்டு நான் 4 சீட்டு வாங்கிக்கிறேன், நான் 6 சீட்டு வாங்கிக்கிறேன். நேத்து ஒன்று சொல்றாரு, எனக்கு வந்து சீட்டு பத்தி பிரச்சனையே கிடையாது, சீட்டு இருக்குதோ இல்லையோ ஆனால் நாங்கள் இங்குதான் இருப்போம்னு சொல்றாரு. எனக்கு அது ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன்னா, திரு விஜய் அவர்கள், திரு உதயநிதி அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் ரஞ்சித் அவர்கள், இவங்க 4 பேரும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் வந்து வருவாங்க. அந்த வகையில வந்து நான் ஏன் அண்ணன் திருமா பேரை சொல்லணும்னு சொல்லி சில பேர் சண்டைக்கெல்லாம் வருவானுங்க.